வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். ரொம்ப பெருசா எந்தவித ஹைப்புமே இல்லாம அப்புறம் வேற ஸ்டேட்ல இருந்து பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் போட்டு ஒரு மல்டி ஸ்டார் மூவியா இல்லாம நார்மலா ஏதோ சைலண்டா வந்த மாதிரி தான் படம் வந்து இறங்கி இருக்கு. படம் வர்றதுக்கு முன்னாடியே டைரக்டர் முருகதாஸை வச்சு மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. வரிசையா பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. மணிரத்னம், சங்கர், இப்படி பெரிய பெரிய ஆளுகளை அடி வாங்குறாங்க. ரீசெண்டாக வந்து நம்ம லோக்கியே அடி வாங்கினாப்ல. அடுத்த வரிசையில் முருகதாஸ் திரும்பவும் வந்து அடி தான் வாங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தானுங்க. ஆனால் படம் அப்படி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. படம் உண்மையிலேயே வேற லெவலாக இருக்குது. உண்மையிலேயே நல்ல படம். முருகதாஸுக்கிட்ட இருந்து துப்பாக்கிக்கு அப்புறமா செம்ம ஒரு கமர்ஷியலான ஒரு மூவி, ஒரு மாஸ் என்டர்டெய்னராக தான் இந்த படம் வந்திருக்குது. வா, என்ன ஃபைட்டு, என்ன கூஸ் பம்ப்ஸு, எத்தனை கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு, என்ன மாதிரியான ஃபைட்டு, கதையாகவும் சரி படத்தோட எக்ஸ்பீரியன்ஸாகவும் சரி, உண்மையிலேயே முருகதாஸ் கம்பேக் தான். படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் குரூப் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கன் கலாச்சாரத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு 5 கண்டெய்னரில் கன்னை கொண்டு வராங்க. அதை வந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்ஐஏ டீம் வந்து இதெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா ஹீரோ லவ் ஃபெயிலியரில் சாகணும்னு இருக்காரு. அப்போ அவரை யூஸ் பண்ணி ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அழிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு நடுவிலே திரும்பவும் வந்து ஹீரோயின் உள்ளே வந்துடுறாங்க. இப்போ திரும்ப ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ எப்படி போராடினாரு, கடைசியாக எல்லாத்தையும் அழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, ஹீரோவுக்கு ஒரு மென்டல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அவரோட சின்ன வயசில் அவரோட ஃபேமிலி ஒரு டூருக்கு போயிருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாங்க. அப்படி அவங்க சாகும்போது அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாருமே முன் வரல அப்படின்றதுனால அந்த டைமில் அவருக்கு ஒரு மென்டல் ப்ராப்ளம் ஒன்று கிரியேட் ஆயிருது, டெல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராவது ஆபத்தில் இருந்தாங்கன்னா ஹீரோவோட கண்ணுக்கு அந்த ஆபத்தில் இருக்கிறவங்க இவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்கள காப்பாற்றுறதுக்காக இவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் எந்த எல்லைக்குனாலும் போவான், ரொம்பவே வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவான். அப்படி ஒரு மென்டல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது ஹீரோவுக்கு. அதை வச்சு தான் முருகதாஸ் இந்த கதையில் பூந்து விளையாடி இருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே டேரெக்டாகவே கதைக்குள்ளே போயிட்டாங்க. ஓப்பன் பண்ணதுமே சும்மா வளவலா கொலக்கலான்னு இவங்க யார் அவங்க யார் சும்மா அப்படியே போவோம், அதெல்லாம் கிடையாது. எடுத்தோமா ஒரே சொருவுங்கிற மாதிரி டைரெக்டாக கதைக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ தான் வில்லனோட இன்ட்ரோ வருது. செம்ம ஸ்டைலிஷான ஃபைட்டு. நான் கூட இது யார் எஸ்கேவும் நினச்சிட்டு இருக்கிறேன். பார்த்தா ஓப்பன் பண்ணால் அது வில்லன். ஓப்பனிங் சீன்லேயே வில்லனை தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணுறாங்க. அதுலேயும் செம்ம ஃபைட்டோட இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. அது வேற லெவலாக இருந்தது. அதை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு இந்த பெரிய டைரக்டர்ஸோட ஃப்ளாப் லிஸ்ட்ல இருந்து முருகதாஸ் எஸ்கேப் ஆயிட்டாருன்னு. ஹீரோவோட இன்ட்ரோவுமே ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தது. நமக்கு துப்பாக்கியில் எப்படி ஹீரோக்குன்னு தனியாக பெரிய ஃபைட்டெல்லாம் இல்லாமல் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு ஃபைட் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு காரணத்துக்காக வச்சுருந்தாரோ, இங்கே அப்படி கூட இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அவர் நடந்து வர மாதிரி ஒரு சாங் வர மாதிரி தான் அந்த இன்ட்ரோவே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், காமெடி. உண்மையிலே இந்த படத்தில் தனியாக ஒரு காமெடியன் அப்படின்ற யாருமே கிடையாது. ஆனால் அதுக்கு எஸ்கேவே போதும் தான் காமெடிக்கு. செம்மையாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குது. நம்ம வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கான காமெடியாக இருக்குது. ஆனால் பெருசாக படம் ஃபுல்லாலாம் கிடையாது, ஸ்டார்டிங்கில் தான் காமெடி இருக்குது. அது அந்த ஸ்டார்டிங்லேயே பிஜுவும் எஸ்கேவும் மீட் பண்ணுற டைம்லலாம் வாய் விட்டு சிரிக்கலாம். நான் தனியாக போய் படம் பார்த்தவன் நானே சிரிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணதை நான் சொல்லி ஆகணும். எஸ்கே ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான ஹீரோ அப்படிங்கிறத திரும்ப ப்ரூவ் பண்ணுறாரு. அவர் படத்தில் எந்த படத்துலையுமே அவர் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கவே மாட்டார். இந்த படத்துலையுமே அவர் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் சுச்சுவேஷன் ஒன்று வருது. அப்போ கூட மனுஷன் அந்த சிகரெட்டை கையிலே தான் வச்சுட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அதை பற்ற வைக்க கூட கிடையாது. தீப்பெட்டியும் சிகரெட்டையும் கையில் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காரு. அதோட அந்த சீன் கட் ஆயிடுது. இது எனக்கு பார்க்கும்போது சரி, அதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு கமர்ஷியல் மூவியில் எமோஷனல் கனெக்ட்டுங்கிறது இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் ஒரு மாதம் அந்த பெரிய ஹீரோஸோட படம் ஒரு கமர்ஷியல் மூவிஸில் நமக்கு அந்த எமோஷனல் கனெக்ட்டுங்கிறது பெருசாக இருக்கவே இருக்காது. ஏதோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்ச மாதிரியே தான் ஃபீல் ஆகும். ஆனால் இதில் ரொம்ப கதையோட்டமாகவே அந்த எமோஷனல் வந்து நமக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகுது. அண்ட் அனிருத்தோட சாங்கும் பிஜியுமே நல்லாவே இருந்தது. எதுலேயுமே நமக்கு கொஞ்சம் கதையை விட்டு வெளியே போகிற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் இன்டர்வல் பிளாக் உண்மையிலேயே வேற லெவல் தான் சொல்லி ஆகணும். விஜய் வந்து துப்பாக்கி படத்தில் எப்படி ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லும்போது ஒரு இன்டர்வல் பிளாக் ஒரு செம்ம கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்ததோ, அப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் இந்த படத்தில் எஸ்கேக்கு அமைஞ்சிருக்குது. முருகதாஸ் அதே மாதிரியான
ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இங்கே கொண்டு வந்திருக்காரு. படம் ஃபுல்லாகவே துப்பாக்கி படத்தில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே. ஆக்சுவலாக அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு சின்ன ஒரு லாஜிக் மிஸ்டேக் ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணேன். ஒரு கேஸ் ஸ்டேஷனை வந்து ஃபயர் பண்ணணும் தான் ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. பட் லைட்ரு வந்து பற்றிக்காது. ஆனால் அப்படி ஒரு இடத்துல தான் எஸ்கே கன்னை யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த கன்னிலேருந்து வர ஸ்பார்க்னாலே அது வெடிச்சிருந்துருக்கணும். ஆனால் அந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்கே நம்மளை நோட்டீஸ் பண்ண விடாமல், அப்படி நோட்டீஸ் பண்ணாலும் சரி பொழைச்சி போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விடுற மாதிரி அந்த இடத்துல ஒரு எமோஷனல் ஒன்று பில்ட் ஆகிருக்கும். ஹீரோவோட அந்த மென்டல் ப்ராப்ளம், அவன் இப்படி ஒரு விஷயத்த சொன்னால் எப்படி பிஹேவ் பண்ணுவானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி எஸ்கே ஒன்று பிஹேவ் பண்ணுவார் பாருங்கள். நீங்கள் அந்த லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் மறந்துட்டு கூஸ் பம்ப்ஸ் ஆகி நீங்கள் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவீங்க என்ஜாய் பண்ணி. அப்படி ஒரு மாஸ் மூமெண்ட்டாக தான் இந்த இன்டர்வல் பிளாக்கே அமைஞ்சிருந்தது. இன்ஃபேக்ட் நான் இன்டர்வல் பிளாக்கில் வேற ஒன்று எதிர்பார்த்தேன். யார் கையில் துப்பாக்கி இருந்தாலும் வில்லன் நான் தான்டான்னு வில்லன் மேலே இன்டர்வல் பிளாக் போடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். இருந்தாலும் எதுவுமே செம்ம மாசான ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் தான். அந்த இன்டர்வல் பிளாக் பார்த்ததுமே எஸ்கே கம்ப்ளீட்லி ஆக்ஷன் ஹீரோ நவ் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் சேம் டைம் அதே மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் சேம் ஃபீலிங் வரக்கூடிய ஒரு மாசான மூமெண்ட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஃபைட் சீனில் நடக்குது. டான்சிங் ரோஸ் இருக்கும்போது ஆல்ரெடி இன்டர்வல் பிளாக்லேயுமே டான்சிங் ரோஸ் பண்ணுற ஒரு விஷயத்தினால தான் அந்த மூமெண்ட்டும் கிரியேட் ஆகிருக்கும். அதே விஷயத்த திரும்பவும் டான்சிங் ரோஸ் பண்ணுவார். அப்போயும் எஸ்கே ஒன்று பண்ணுவார் பாருங்க, மைண்ட் ப்ளோயிங். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த எக்ஸ்பீரியன்ஸை. உண்மையிலேயே எஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ தான் சொல்லணும் இந்த படத்தை. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு எப்படி அவரோட கெரியரில் துப்பாக்கி படம் அமைஞ்சதோ அதே மாதிரி எஸ்கேக்கு இந்த மதராசி இருக்கும்னு எனக்கு தோணுது. வெறுமனே பல ஹீரோஸை போட்டு வேறு ஸ்டேட்டில் இருந்து அப்படியே ஒரு கேமியோ மாதிரி பண்ணி இப்படிலாம் பண்ணாதான் ஒரு பேன் இண்டியன் ஃபில்மு, அதுதான் வந்து பெரிய படம் அப்படிங்கிற மாதிரி இப்போ போயிட்டு இருக்குது. ஃபுல்லாக ரத்தம் வெட்டு குத்து சதை அப்படி இருந்தால் தான் படம் நல்ல படம், ஒரு மாசான ஹீரோ படம்னு நம்மளை வந்து ஆடியன்ஸை ரொம்ப அக்ரெசிவாக மாற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. முருகதாஸ் ரொம்பவே கேஷுவலாக நமக்கு எப்படி ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாஸ் ஹீரோ படம் இருந்ததோ அதே எக்ஸ்பீரியன்ஸை இப்போவும் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், வில்லனோட ஃபைட் இருக்குது பாருங்கள், நீங்கள் அதுக்குன்னே தனியாக பார்க்கலாம். செம்ம ஸ்டைலிஷாக அவருக்குன்னு தனியாக ஃபைட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஹீரோ படம் மாஸ் ஹீரோ படம்னா ஹீரோவுக்கு மட்டும்தான் ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வில்லனுக்குன்னு தனியாக ஃபைட்டு கொடுத்துருக்காங்க. ஹீரோ கூட இல்லாமல் தனியாக 2 ஃபைட் இருக்குது. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முருகதாஸ் சார் வந்து இன்டர்வியூஸ்லலாம் அந்த ஃபைட் சீனை பற்றி பேசினதை வந்து மீம்ஸ் போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஹீரோ வந்து லவ்வருக்காக சண்டை போடுறான்னா காமெடியாக சண்டை போடுவான், அதே அம்மாவுக்காக சண்டை போடுறானா அப்படின்ற மாதிரி 2-3 இன்டர்வியூவில் ஒரே மாதிரி பேசினாரு அப்படின்றதுக்காக. உண்மையிலேயே அது எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது கைஸ். வெறும் வாய்ப்பேச்சு வீரனல்ல இந்த முருகதாஸ்னு உண்மையிலேயே நிரூபிச்சிருக்காருங்க. அவர் சொன்ன எல்லாத்தையுமே சரியாக பண்ணியிருக்காரு. ஃபைட்டு ஒன்றுமே ரீசனோட இருக்குது, அதுவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் ஒவ்வொரு ஃபைட்டுமே. அதுக்கு காரணமே ஹீரோவோட அந்த மென்டல் ஹெல்த் ஒன்று வச்சிருக்காரு பார்த்தீங்களா, கஜினி படத்தில் மாதிரி. அது ஒரு மேஜராக ப்ளே பண்ணுது இந்த கதையில். அந்த ஃபைட்டுக்கு ஹீரோ இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கான், அவன் இப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்றத ஒன்று பில்ட் பண்ணிட்டு அடுத்து அந்த ஃபைட் வைக்கிறாரு பாருங்க. உண்மையிலேயே இப்படி தான் இருக்கணும் ஒரு ஃபைட் சீனுங்கிறது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஆடியன்ஸ் நம்மளே வந்து நீ அடிக்கிறது கரெக்டு, இல்லை இவன் அடிக்கிறது நம்ம நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அது இந்த படத்தில் இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டுமே செம்ம, அது பயங்கரமாகவே இருந்தது. என்ன ஒரு இதுன்னா, நம்ம டான்சிங் ரோஸ் கிட்ட நடந்த மாதிரி இந்த வில்லன் கிட்ட நடந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சே தவிர மற்றபடி செம்மையான ஒரு ஃபைட் சீன் தான் அதுவுமே. அப்புறம் முக்கியமாக யாருங்க சொன்னது டார்க் ஹியூமர்ன்றது நெல்சனுக்கு மட்டும்தான் வரும்னு? ஏஆர் முருகதாஸ் இதில் பண்ணியிருக்காரு பாருங்க. சீரியஸான சீனில் கூட அங்கங்கே ஒரு சில இடத்துல டார்க் ஹியூமர் ஒன்று போட்டிருக்காரு. அது பயங்கரமாக ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்குது. டோட்டலாக ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே ஒரு செம்ம மாசான ஒரு என்டர்டெய்னர் தான் மதராசி. ரொம்ப நாளாக ஒரு பேச்சு ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, என்ன ரிவ்யூவர்ஸ்னாலே பெரிய ஹீரோஸ் படம் வந்துச்சுனாலே நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு. இந்த படத்துக்கு கண்டிப்பாக அப்படி வராது. உடனே வந்து எஸ்கேவோட ஃபேனு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடாதீங்க. இப்போ தான் கூலிக்கு என்னைய விஜய் ஃபேனுன்னு சொன்னாங்க, அதுவே விஜய் படத்தை பற்றி சொல்லும்போது என்னைய அஜித் ஃபேனுன்றாங்க. நீங்கள் போய் படத்தை பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக இது ரிவ்யூ மாதிரி இருந்ததுன்னு கூட தெரியாது. நான் படம் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எப்படியாவது எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லிடுறதுனால பலன்னு எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பெரிய ஹீரோவோட படம் வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் வந்து உண்மையிலேயே ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கு. ரொம்ப பிடிச்ச படமாக எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு படமாக இது தோணுது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் எனக்கு எந்த ஒரு பெரிய ஹீரோவோட படமும் பர்சனலாக எனக்கு அது ரிப்பீட்டில் எனக்கு போய் பார்க்கணுன்னு தோணவே கிடையாது. இப்போது
எந்த படமுமே. ஆனால் இந்த படம் எனக்கு அப்படி தோணுது. ஒரு துப்பாக்கி மாதிரி. நான் அடித்து சொல்கிறேன், விஜயோட கரியரில் அவருக்கு எப்படி துப்பாக்கி அமைஞ்சுதோ முருகதாஸ் எஸ்கேவோட கரியரில் மதராசி அமைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன் கைஸ், படம் செம்ம என்டர்டெய்னர் மூவி. நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி எப்படிலாம் பார்த்துறாதீங்க, அது எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் இருக்குது, நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு தியேட்டருக்கே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் தனியாக போன எனக்கு பல இடத்துல கத்தணும் போல் இருக்குது. தனியாக போயிருக்கேன், என்னால் கத்தவும் முடியல. நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ரிவ்யூக்கு, எல்லாம் கத்திட்டு இருக்காங்க, என்ன அறியாமல் வாயில் ஊன்னு மெதுவாக சவுண்டு வந்துட்டுருக்கு. அது தன்னறியாமல் நடந்தது. அப்படி இருக்குது படம். உண்மையிலே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஷோராக நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்த படத்தை. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த ரத்தம் சதை அப்படின்ற அளவுக்கெல்லாம் போகாமல், முன்னாடியெல்லாம் எப்படி ஒரு மாஸ் ஹீரோ கமர்ஷியல் படம் இருக்குமோ அப்படி ஒரு படமாக எடுத்திருக்காரு முருகதாஸ். உண்மையிலேயே முருகதாஸ் கம்பேக்னு தான் சொல்லணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ வரக்கூடிய பெரிய ஹீரோஸ் படம்லாம் வந்து பெருசாக ஓடிருச்சு, கலெக்ஷன் அவ்வளோ வந்துருச்சுன்னு பேசுகிறாங்க. ஆனால் ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு அது பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அது ஃபேன்ஸ் போய் பார்த்துடுறாங்க, அதனால் கலெக்ஷனாக வந்துடுது. ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கும் பிடிச்சி போய் இருக்குது. இது என்னோட பர்சனலாக நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த ரிவ்யூ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் மதராசி படத்தை தேட்டரில் போய் பார்த்து அந்த வைப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.